ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் நண்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நண்டு குழம்பு நல்லெண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகத்தூள், அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டிருக்கேன். அதுவும் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு அதையும் போட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நண்டு சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நண்டோட கலர் மாறும். நான் ப்ளூ நண்டு வாங்கியிருந்தேன். அது கிண்டினதுக்கப்புறமா அது ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒரு மாதிரி மாறிடும். மாறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாம்பாரை தவிர பாக்கி எல்லா குழம்புமே இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் வச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, சூப்பராக இருக்கும். அது தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மூடி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கத்திரிக்காயும் வாழைக்காயும் நான் அன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமான காயோ நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா வச்சு அரைச்ச அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கத்திரிக்காய் வெந்துட்டா அப்படின்னு பாருங்கள். வெந்ததுக்கப்புறமா குழம்பு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ சுட சுட சாதத்தோடு நம்ம சூடான இந்த நண்டு குழம்பு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.